ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நடித்து கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வந்து டிஆர்பியில் இருந்த முன்னில் இருந்த அந்த மாதிரி ஒரு சீரியல் இது வரைக்கும் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சீரியலும் 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் கிட்டத்தட்ட அவள் எத்தனை 5 வருஷம்னா அந்த வருஷம் வரையும் இந்த சீரியல் வந்து இருந்தது. தொடர்ந்து வருஷம் பாக்கியலட்சுமி சீரியல் நாளுக்கு நாள் வந்து விறுவிறுப்பும் பரபரப்பும் கொஞ்சம் கூட வந்து கம்மியே இல்லை. இடையில கூட கோபியா நடித்த வந்து நான் இப்போ விலகி போவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் விலகி வந்து போகலை. இருந்தாலும் சரி, அவருடைய மகனாக நடித்த விஷால் வந்து விலகி போனாங்க. மற்றபடி வந்து கலை போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மருமகளும் வந்து இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து டிஆர்பி பாதிக்கல. முக்கியமாக அதில் வந்து நடித்த மாமியார் தான் வந்து ஹீரோயின். பாக்கியலட்சுமியாக நடித்த சுசித்ரா தான் வந்து ஹீரோயினாகவே ரொம்ப வந்து பரபரப்பு விருப்பம் அந்த மாதிரி ஒரு சீரியல் வந்து என்றைக்குமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாக்கியலட்சுமி ஆரம்பித்தா என்ன அப்படி சொல்லி ரசிகர்கள் கருத்து இருந்தது. இப்போ சன் டிவி, விஜய் டிவியும் டிஆர்பிக்காக வந்து பார்த்தா பயங்கரமாக வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தி வந்திருக்கு. பாக்கியலட்சுமி சுசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மறுபடியும் விஜய் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் நடிக்க போகிறாங்களா. ஆனால் அதுக்கு பேர் பாக்கியலட்சுமி அப்படின்னு போடல, ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்களா. அதுலேயும் அவங்க தான் ஹீரோயின் மாதிரி. அவங்களுக்கு அதுலேயும் 3 பையன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுவும் வந்து டிஆர்பியில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிறகடி காசு சீரியல் ஐயனார் துறை 2வது இடத்துல இருக்குது, சிறகடி காசு சீரியல் 5வது இடத்துல இருக்குது. அதுபோக சின்ன மருமகள் பாண்டியன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 9-10 இருக்குது. கிட்டத்தட்ட 4 சீரியல்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த நேரத்தில் பாக்கியலட்சுமி வந்துச்சுன்னா 5 சீரியல் வந்து இடம்பெற்றோம். சன் டிவிக்கு செம்மா கூட வந்துடும். ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஆர்பி ரேட்டாக அதில் நடித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக விறுவிறுப்பாக அப்படி வந்து சீரியல் போயிருக்கு. அதை மாதிரி ஒரு சீரியல் எப்போவுமே வராதுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து டிஆர்பிக்காக காலையில் 9 to 10 மறுபடியும் அந்த பாக்கியலட்சுமி சீரியல் வந்து போடுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட சன் டிவி பக்கம் நெருங்கிருக்கு அப்படின்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 மறுபடியும் அந்த சீரியலை வந்து விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்காங்க. அந்தளவு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 2வது தடவை பார்த்தா கூட அழுக்காதுன்னு சொல்லலாம். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா. அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு அம்மாவும் மறுபடியும் நடிக்க போகிறாங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போவே செய்தி பரவினதால் சுசித்ராவோட வந்து ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை அந்தளவு அவங்களுக்கு ரசிகர்கள் வந்து இருக்காங்க. இந்த சீரியலும் டிஆர்பி ரேட்டில் கலக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கண்டிப்பாக கலக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே விஜய் டிவியில் 4 சீரியல் வந்து இதுவும் வந்துச்சுன்னா 5 சீரியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது சீரியல் அழகே அழகு சீரியலும் இப்போ டிஆர்பி ரேட் நல்லபடியாக வந்துகிட்ருக்கு. டயத்தை சொல்ல முடியாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5.10 கிட்ட வந்திருக்கு. அதுவும் வேகமாக வந்துகிட்ருக்கு. மகாநதி இந்த சீரியல்கள்லாம் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்லேயே வந்து முன்னிலை இருக்குது. நாளுக்கு சண்டியோட மிந்திட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருவனால சுசித்ரா ரசிகர் எல்லாருமே அது சந்தோஷமாக இருக்காங்க. நான் கூட நேற்று கூட நினச்சேன் பாக்கியலட்சுமி 2வது போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அதனால் இவங்க ஏற்கனவே நிறைய சினிமாவில் நடிச்சிருந்தாலும் அந்தளவு ஃபேமஸ் கிடையாது. தெலுங்கு சீரியல் நிறைய கன்னட சீரியல் நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் சரி அந்தளவு ஃபேமஸ் இல்லை. இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த அளவு ஃபேன் இருக்காங்க. அதனால் எல்லாருமே அது சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சீரியல் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.